அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற 2 நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கும்பகோணம் மற்றும் நகரமும் மற்ற தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கும்பகோணத்தில் உள்ள அனைவரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. இப்போ நடந்தது கழக நிர்வாகிகளோடு நடந்த ஆலோசனை. எங்கள் நிர்வாகிகளுக்குள்ள மக்களின் உள்ளம் தேடி இல்லம் நாடி இருக்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக பூத் கமிட்டி அமைத்தல், பிஎல்2 அமைத்தல், உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று கழக வளர்ச்சியை நோக்கி நாங்கள் ஆலோசனை கூட இப்போ முடிச்சிருக்கிறோம். இன்று மாலை கும்பகோணத்தில் அது எந்த அங்கே ரத யாத்திரை இருக்கிறது. அங்கே நீங்கள் எல்லாரும் ரத யாத்திரை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க போகும் இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கேப்டனுக்கு இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட அந்த ரதத்தை பார்க்கவும், தலைவரை பார்க்கவும் ஆரவாரத்துடன் பொதுமக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து வரவேற்கிறாங்க. அதை பார்க்கும்போது தலைவர் எந்த அளவு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது கண்கூட பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றைக்கும் இதெல்லாம் நாங்கள் போனோம். திருவண்ணாமலை, திருவாரூர், ஒவ்வொரு வீட்லையும் கேப்டன் போட்டோ வச்சு விளக்கு வச்சு அவரை தெய்வமாக வணங்குறத நான் கண்கூட பார்த்தேன். அந்த அளவு கேப்டன் பண்ணி மக்களை நேசித்தார். இன்னைக்கு மக்கள் கேப்டனை தெய்வமாக நேசிக்கிறத நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய ஒரு நிகழ்ச்சி அடைகிறேன். கேப்டன் புகழ் எல்லாமே கேப்டனுக்கு சமர்ப்பணம். மேடம், இப்ப திமுக வலுவான கூட்டணின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு. அதிமுக கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்குன்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சருக்கு நீங்க அதை கேளுங்க. மற்றவங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்லவே கூடாது. தப்பான விஷயம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன பேட்டி கொடுக்குறேன், நான் என்ன சொல்றேன், அதை பத்தி என்ன கேள்வி கேளுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கிற பேசுறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கேப்டன் இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக எதிராக மக்கள் நல கூட்டணி 3வது அமைச்சாங்க. அதே போல இப்ப நீங்க 3வது அமைக்கிறது வாய்ப்பு இருக்குதா? நாம தான் தெளிவா சொல்லியிருந்தேன். கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும். அது வரைக்கும் உங்கள் யூகங்களுக்கோ உங்களுடைய கேள்விகளுக்கோ என்னுடைய பதில் இதுதான். ஜனவரி 9 கடலூரில் அறிவிப்பு நடக்கிற தேர்தல் போலதான் இருக்க போது. இதில் என்ன புதுசா என்ன நடக்க போகுது? சேம் அதே தேர்தல் தான். காசு கொடுக்குற கலாச்சாரம், ஓட்டு திருட்டு, வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்கும்போது மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா இங்க பொம்மையிலேயே கலந்து நீங்களாம் சொல்றீங்க. ஒரு பக்கம் கூட்டணி ஸ்டாங்குன்னு, ஒரு பக்கம் இல்லை. அப்படி கிடையாது. இன்னும் 7-8 மாசம் இருக்கு. அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தலில் அரசியல். அதனால பொறுத்திருங்கள். ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க. சொல்லிதான் தெரியும். ஏதோ கோயிலுக்கு போறதுன்னு சொல்லிட்டு தெரியாத விஷயத்தை நான் எப்பவுமே பேச மாட்டேங்க. ஏன் அவர் எங்க இருக்காரு உண்மையா தெரியுமா? அவரு வயசூர் ஏர்போர்ட்ல என்ன சொல்றாரு, கோயிலுக்கு போறதுதான் சொல்றேன். அதனால தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் பதில் எப்பவுமே சொல்றது கிடையாது. அதனால இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட தான் மேடம். வருகிற 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்ள இருக்கிறாரு. ஆனா நெருக்கடி தமிழக அரசு நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. அரசியல் என்று வந்தாலே நெருக்கடிகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்சு இன்னைக்கு 21வது வருஷத்துல காலடி வைக்க போறது தேமுதிக. இது மாதிரி எத்தனையோ இன்னல்களை சவால்களை சந்திச்சுதான் இன்னைக்கு 21வது வருஷம் நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எந்த ஒரு இடையூறு சவாலோ இல்லாம யாருமே இங்க வந்துட முடியாது அரசியல். இதெல்லாம் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டுதான் வரணும்.
கேப்டன் அப்படிதான் கட்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு நாங்க அப்படிதான் கட்சியை கேப்டன் வழியில் நாங்க கொண்டு செல்வோம். நான் இதுக்கு நேற்றே பதில் இதுக்கும் நான் டெய்லி பிரஸ் கிட்ட பதில் சொல்லிட்டு தான் வரேன். பீகார்ல மட்டுமே ஏதோ வாக்கு திருட்டு நடைபெற மாதிரி பிரபலம் பண்றாங்க. நேற்று கூட அதுதான் நான் பேசுறேன் திருவாரூர்ல. இந்தியா முழுக்க அந்த நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் நேற்று அதான போட்டிருக்காங்க. அதனால இந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதற்கு துணையாக நீதி அரசர்களும் இருக்கணும். ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற தேர்தல் நியாயமானதாக மக்களுக்கான உண்மை தேர்தலாக இருக்கணும் தான் தேமுதிக சார்பாக கேட்கிறோம். அட்லீஸ்ட் வருகின்ற தேர்தலாவது நியாயமான தேர்தல் நடக்குதான்னு பார்ப்போம். நீங்க போட்டிடுவீங்களா? ஏன்னா உங்க பையன் வந்து சொல்லியிருக்காங்க சிங்கப்பெண்ணா சட்டசபை உள்ள போகணும்னு இருக்காங்க. அவங்களுடைய விருப்பத்தில் இருக்கீங்க. நீங்க போட்டிடுறது வாய்ப்பு இருக்கா? அவர் நம்பிக்கையே அவர் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அவர் நம்பிக்கையை விஜய் பிரபாகர் சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க போட்டிடுவீங்களா? வெயிட் பண்ணுங்க. கூட்டணி தெரியாது, எந்த தொகுதி தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? ஜனவரி 9 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஒரே லைன்ல சொல்லிட்டல, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. நான் தான் சொல்லல, நிரந்தர எதிரியும் நண்பரும் இல்லை. அண்ணன் எடப்பாடியாராகட்டும், நேற்று கூட ஆர்பி உதயகுமாருடைய தாயார் மறைவுக்கு தேமுதிக சார்பாக நாங்கள் அஞ்சலி சொல்லியிருக்கோம். கட்சி சார்பாக எல்லாரும் போய் கலந்துருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் கிடையாது. அதுதான் தேர்தல் வரும்போது பக்கத்தில் வரும்போது யார் யாரோட ஃபைனல் டிசிஷன் வரும். முதல்வரின் தொழில் முதலீடு சுற்றுப்பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுன்னு எந்த சொல்லிட்டேன். அந்த முறை அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எந்த முதலீடுகள் வந்துச்சு, வெள்ளை அறிக்கையில் எந்த கட்சி கேட்கிறாங்க, அதை அவர் கொடுக்கணும். எத்தனை தொழிற்சாலை வந்து எத்தனை பேர் வேலை வந்து முதலமைச்சர் அது சொல்லணும். இந்த முறையும் போயிருக்காரு. 15,000 கோடி முதலீடு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் சொல்றாரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையா கொடுத்து அவர் செயல்படி பெறும்போது அவர் சொல்றதை நம்ம கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. சென்னையில நடந்த முதல் தூய்மை பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாக நான் போய் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பேராதரவை தேமுதிக சார்பாக சொன்னோம். எப்பவும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக அறிக்கைகள் கொடுக்கணும். அவங்களாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. அவங்க ட்ரீட் பண்ணதான் இந்த தமிழ்நாடு சுத்தமாக இருக்கும். ஆனால் அவங்களோட கோரிக்கையை நான் நேரடியாக அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க கேட்கறது 2 தான். பழைய ஊதியம் அவங்களுக்கு வேணும், தனியாருக்கு விடாமல் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கணும் பெர்மனண்டாக. இதுதான் அவங்க கேட்குறாங்க. பட் அரசு அதுக்கு பதில் சொல்லாமல் உங்கள் கல்வி உதவி தரோம், காலை உணவு தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம், ஏதோ வேற அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது யாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. இது சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து தூய்மை பணியாளர்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறாங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக எல்லாரும் சாப்பிடும்போது